வணக்கம் பிள்ளை, வெல்கம் டு த கிரிக்கெட் மைண்டு. இன்றைக்கி நடக்க போகிற ஐபிஎல் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச்சில் டாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடும் ஃபாஃப் டூ ப்ளஸஸும் வந்து டாஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அணிகளோட கேப்டன் தான் வந்து செயல்பட போகிறாங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க பங்காளி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஓப்பனர்ஸாக இருந்து எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல் பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் 2021. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிச்சு ஃபைனல்ஸ்லேயும் 2021. ஸோ குறிப்பிட்டத்தக்க இந்த ஒரு ரெண்டு பிளேயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருவேறு அணிகளில் கேப்டனாக இருந்து இனி அவங்கவுங்க அணியை வந்து வழிநடத்த போகிறாங்க. ஸோ அதுக்கான பிள்ளையார் சொல்லியை வந்து இன்றைக்கி போட போகிறாங்க. ஸோ அதை தாண்டி ஒரு முக்கியமான மனுஷனை பற்றி நம்ம பேசியே ஆகணும். இப்போ ரீசெண்டாக அவர் தான் பயங்கரமாக ட்ரெண்டில் போயிட்டுருக்காரு. அதே சமயம் அவரோட இந்த சில மனமாற்றங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு மன வருத்தத்தை அளிக்கிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, தோனி அவரோட கேப்டன்சியை பதவியை விட்டு கொடுத்துட்டாரு. அவரோட அந்த பதவியை வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு போட்டுட்டு அவர் ஒரு கீ பிளேயராக வந்து பிளேயிங் லெவலில் மட்டும் இருக்க போகிறதா வந்து அறிவிச்சிட்டாரு. ஸோ இது எந்த அளவுக்கு மனவேதனை கொடுக்குதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அணியோட கேப்டனாக மட்டும்தான் நம்ம வந்து தலையை பார்த்துட்ருக்கோம். அவர் வழி நடத்துகிற அந்த ஒரு டீமுக்கு அவர் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு தோல்வியும் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் கப்பை வந்து சிஎஸ்கே அணி தான் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவரோட கேப்டன்சியில் இருக்கும்போது மட்டும்தான் கிடச்சிட்ருக்கு. ஸோ இப்போவும் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக கிடையாது. ஏன்னா தோனி இல்லாத சிஎஸ்கே அணி அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பதறுது. ஏன்னா சிஎஸ்கேங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஐபிஎல் பிராண்டுன்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, டாப் 2 டீம்ஸ்னால் எம்ஐயும் சிஎஸ்கேவும் சொல்லலாம். ரெண்டு பேரும் மாற்றி கப்ஸை அடித்து தான் வந்து அவங்க 5 கப்பு நம்ம 5 கப்புன்னு இந்த 14 சீசனில் நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 17 சீசனில் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம். இதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து மும்பையும் சிஎஸ்கேயும் தான் வந்திருக்கு. ஸோ அந்த அப்பேற்பட்ட மும்பைக்கு ஈக்குவலாக வந்து ஒரு டீமை வந்து உருவாக்கியிருக்காருனா அது எம்எஸ் தோனியாக தான் இருப்பார். ஸோ அவருக்கு கீழே கேப்டன்சி இல்லாமல் ஒருத்தர் வந்து நடத்த போகிறார் அப்படின்னா, ஸோ அந்த கேப்டன்சியை பற்றி தப்பு சொல்ல, ஸோ நீ அடுத்த வாரம் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி யோசிக்க தோணுது. ஏன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேயில் வந்து பார்த்திங்கன்னா தோனி கேப்டன் இல்லை, எம்ஐயில் வந்து ரோஹித் கேப்டன் இல்லை. ஸோ எக்கச்சக்க குளறுபடிகளோடு தான் வந்து இந்த மேட்சை வந்து இந்த ஒரு சீசனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பெரிய 2 டீமுக்கு பெரிய கேப்டன்ஸ் யாருமே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சீசன் வந்து ஸோ தோனிக்கிட்ட வருவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டுமே 13 சீசனில் வந்து கேப்டனாக இருந்து செயல்பட்டிருக்காரு. அந்த 13 சீசன்லேயும் வந்து தோனி கேப்டன்சியில் வந்து மட்டும் பார்த்துட்டிங்கன்னா வந்து 2007 வந்து 2008 வந்து ராஜஸ்தான் அணி கூட ஃபைனலில் வந்து தோற்றுருப்பாங்க. 2008 ஹைதராபாத் கூட வந்து தோற்றுருப்பாங்க ஃபைனலில். 2010 முதல் முறையாக மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சு அவங்க சாம்பியன் ஆகிறாங்க. 2011 ஃபைனல்ஸில் ஆர்சிபி ஜெயிச்சு அவங்க வந்து ஃபைனல்ஸ் சிஎஸ்கே வந்து ஃபைனல் சாம்பியன்ஸ் ஆகிறாங்க. 2012 கேகேஆர் கூட ஃபைனல்ஸில் தோற்று அவங்க வந்து டைட்டில் இழக்கிறாங்க. 2013 மும்பை இந்தியன்ஸ் கூட வந்து தோக்குறாங்க. 2014 வந்து பார்த்திங்கன்னா பிளே ஆஃப்ஸ் போயிட்டாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கூட வந்து குவாலிஃபயர் 2ல் வந்து அவங்களோட ஆட்டத்தை வந்து இழந்துடுறாங்க சிஎஸ்கே. ஸோ அதுக்கப்புறம் 2015 மறுபடியும் ஃபைனல் போகிறாங்க, மும்பை இந்தியன்ஸ் கூட தோற்றுறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் பேனுக்கு அப்புறம் திருப்பி வந்து 2018 பயங்கரமான ஒரு கம்பேக்கை கொடுத்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணிடுறாங்க அந்த மேட்சை. அந்த 2018 வந்து சிஎஸ்கே டைட்டில் வின்னர் ஆகிறாங்க. 2019 ஃபைனல் வரைக்கும் போய் மும்பை கூட தோற்றுறாங்க. 2020 நோ பிளே ஆஃப்ஸ். 2021 தோனி கேப்டனாக இருந்து வின் பண்ணி கொடுத்துட்றாரு. 2021 டைட்டில் வின்னராக மாறுறோம். 2022 நோ பிளே ஆஃப்ஸ். அண்ட் 2023 ஸ்டில் இப்போ வரைக்கும் சாம்பியனாக இருக்கக்கூடிய ஒரு டீம்னா சிஎஸ்கே தான். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ரெக்கார்டு, இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது தோனிக்கு பின்னாடி. அப்பேற்பட்ட மனுஷன் கடைசி ஐபிஎல் விளையாடுறாரு, ஓகே மேபி இருக்கலாம். அதுக்காகவாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன்சியாக வந்து இருந்திருக்கலாம்னு நம்ம மனசு நினைக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மனசில் நினச்சதை அவர் வந்து நிறைவேற்றிக்கலாம்னு நினச்சிட்டு போயிருக்காரு, என்னமோ தெரில. அதனால் வந்து அவர் கேப்டன்சியை வந்து விட்டுட்டு ருத்ராஜ் கிட்டே கொடுத்துட்டாரு. ஸோ இது மிகுந்த மன வருத்தம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த மனுஷனை வருஷத்துக்கு ஒரு 3 மாதம் மட்டும்தான் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்ருக்கோம். அது பேட்டிங்கில் க்ளவுஸு, பேடு, ஹெல்மெட்லாம் போட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ மீதி நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சு, T20 மேட்ச்சு, இந்த மாதிரி மேட்சுகளை பார்த்தா வந்து காலத்தை ஓட்டிகிட்ருக்கோம். அதுலேயும் விராட் கோலி, ரோஹித் சர்மா இருக்கிறனால தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி தான் கிரிக்கெட் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ தோனியும் வந்து இல்லை அப்படின்னா ஐபிஎல் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ நடக்கும், ஆனால் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குமாங்கிறது தெரில. ஸோ எல்லாத்துக்கும் வயசாகிட்டே போயிட்டுருக்குங்க பார்த்திங்களா. காலமும் கடந்து போகுங்கிற மாதிரி தோனியையும் கடந்து போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மையாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையான தோனியோட ஒரு ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா
கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு நிகழ்வு வந்து உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு மன வருத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி. ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ பண்ணுறேன். அது வரைக்கும் பை.